வகைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ எண் வகைகள்ல உள்ள 3 வகையான எண்கள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒன்று வந்துட்டு முதன்மை எண்கள், அதாவது வந்துட்டு பிரைமரி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது வந்துட்டு முக்கோண எண்கள், ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது வந்துட்டு சதுர எண்கள். இந்த 3 வகையான நம்பர்ஸை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 3 வகையான நம்பர்ஸ் எப்படி, அதை எப்படி நாம கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு முதன்மை எண்கள். முதன்மை எண்கள் என்றா என்ன அப்படின்னு சொன்னா, இரு காரணிகளை கொண்ட எண்களை வந்துட்டு முதன்மை எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்துட்டு ஒரு இலக்கத்தினுடைய காரணிகள் நமக்கு காண தெரியும். ஸோ என்னென்ன இலக்கங்களால பெருக்கினா அந்த இலக்கம் வரும் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தெரியும். ஸோ வந்துட்டு 2 காரணிகள் இருக்கணும். இப்போ முதலாவது வந்துட்டு 1 என்கிற நம்பர் எடுத்துக்கொள்வோம். ஸோ முதலாம் நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த முதலாம் நம்பர் வாரத்துக்கு நம்ம என்னென்ன இலக்கங்களை பெருக்கினா இந்த முதலாம் நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தா, 1 தர 1 அப்படிங்கிற இலக்கங்களை பெருக்கினா இந்த முதலாம் நம்பர் வரும். வேற எந்த இலக்கங்களை பெருக்கியும் இந்த இலக்கத்தை நம்மளால எடுக்க முடியாது. ஸோ இந்த முதலாம் நம்பருக்கு இருக்கக்கூடிய காரணிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு காரணி தான் இருக்கு. 1 அப்படிங்கிற ஒரே ஒரு காரணி தான் இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு முதன்மை எண்ணாக இருக்க முடியாது. இது வந்துட்டு ஒரு முதன்மை எண் இல்லை. 2 எடுத்துக்கோங்க. 2 எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 1 தர 2 பெருக்கினா இந்த 2ங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ வந்துட்டு இதுக்குரிய காரணிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்க, காரணிகள்னா அது பெருக்கிறதுல உள்ள வித்தியாசமாக உள்ள இலக்கங்கள். இப்போ 1 அப்படிங்கிற ஒரு இலக்கம் இருக்கு, 2 அப்படிங்கிற இலக்கமும் இருக்கு. ஸோ 2 காரணிகள் இருக்குது, 2 வகையான காரணிகள் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு முதன்மை எண்ணாக இருக்கும். அதே மாதிரி 3 எடுத்துக்கோங்க. 3 எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா 1 தர 3, 1 3ஆல பெருக்கினா 3 வரும். ஸோ வேற எந்த இலக்கங்களால பெருக்கியும் வந்துட்டு இந்த 3 நாம இருக்க முடியாது. ஸோ இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 காரணிகள் இருக்கு. 1 அப்படிங்கிற ஒரு காரணி, 3 அப்படிங்கிற ஒரு காரணி. அதனால வந்துட்டு இதுவும் ஒரு முதன்மை எண்ணாக இருக்கும். இப்போ வந்துட்டு 4 எடுத்துக்கோங்க. 4 எடுக்கணும் அப்படின்னு சொன்னா 1ஐயும் 4ஐயும் பெருக்குவதன் மூலம் வந்துட்டு 4 வரும். அதே மாதிரி வேற என்ன இலக்கங்களை பெருக்கினா 4 வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 தர 2, 2ஐயும் 2ஆல பெருக்கினா வந்துட்டு 4 வரும். சோ இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 4னுடைய காரணிகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 அப்படிங்கிற ஒரு காரணி இருக்குது, 4 அப்படிங்கிற ஒரு காரணி இருக்குது, 2 அப்படிங்கிற ஒரு காரணி இருக்குது. இந்த 4 என்னென்ன இலக்கங்களால பெருக்கினா நமக்கு 4 கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுல உள்ள வித்தியாசமான நம்பர்களை பாருங்க. எத்தனை வகையான நம்பர் இருக்கு. 1 அப்படிங்கிற நம்பர், 4 அப்படிங்கிற நம்பர், 2 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. சோ இதுக்கு வந்துட்டு மொத்தம் 3 காரணிகள் இருக்குது. அதனால வந்துட்டு இது ஒரு முதன்மை எண்ணாக இருக்க முடியாது. முதன்மை எண்ணுக்கு எப்போதுமே வந்துட்டு இரு காரணிகளை கொண்ட எண்களாத்தான் முதன்மை எண்கள் இருக்கணும். சோ இதே மாதிரி இன்னொரு விதத்திலையும் நீங்க இதை கண்டுபிடிக்கலாம். 2 காரணிகளை வச்சு கண்டுபிடிக்கலாம். இன்னொரு விதத்துல எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு இலக்கத்தை வந்துட்டு ஒன்றாலையும் அதே இலக்கத்தாலையும் பிரிக்கிறத தவிர வேற எந்த இலக்கங்களாலையும் பிரிக்க முடியாம இருந்தா அது வந்துட்டு ஒரு முதன்மை எண்ணா இருக்கும். உதாரணமா நீங்க 3 எடுத்துக்கோங்க. எல்லா இலக்கங்களுமே வந்துட்டு ஒன்றால பிரிபடும். 3 ஒன்றால பிரிக்கலாம். பிரிச்சா 3 வரும். அதே மாதிரி 3ஆலேயே பிரிக்கலாம். பிரிச்சா ஆன்சர் வந்துட்டு 1 வரும். சோ வந்துட்டு இப்படி 2 வகையான, அதாவது ஒன்றாலையும் பிரிச்சு அதே இலக்கத்தாலையும் பிரிக்கலாம். வேற எந்த இலக்கங்களாலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு ஒரு முதன்மை எண்ணாக இருக்கும். சோ இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்ப நீங்க 6 எடுத்துக்கோங்க. 6 அப்படிங்கிற இலக்கத்தை எடுத்துக்கோங்க. இதை 2 வகையிலையும் செஞ்சு காட்டுறேன். காரணிகள் மூலமா நம்ம வழியில எப்படி எழுதலாம்? 1 தர 6. எல்லா இலக்கங்களுமே வந்துட்டு 1ஆல அதே இலக்கத்தை பெருக்கினா அந்த ஆன்சர் கிடைக்கும். சோ 1 தர 6 அப்படிங்கிறது மூலமா 6 கிடைக்கும். அதே மாதிரி வேற என்ன இலக்கங்கள் மூலமா இந்த 6 கிடைக்கும்? 2 தர 3. 2 3ஆல பெருக்கிற மூலமாவும் இந்த 6 கிடைக்கும். சோ இப்ப 6னுடைய காரணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4. 4 வகையான இலக்கங்கள் இருக்கு. சோ 4 காரணிகள் இருக்கிறதுனால இது ஒரு முதன்மை எண்ணாக இருக்க முடியாது. 2 காரணிகள் இருந்தா மட்டும்தான் முதன்மை எண்ணா இருக்கு. சோ இப்ப வந்துட்டு மத்த முறையில பாருங்க. 6 வந்துட்டு 1ஆல பிரிக்கலாம். எல்லா இலக்கங்களையுமே 1ஆல வந்துட்டு பிரிக்க முடியும். சோ 6 1ஆல பிரிச்சா ஆன்சர் வந்துட்டு 6 வரும். அதே மாதிரி 6 6ஆலேயே பிரிக்கலாம். அது பிரிச்சா ஆன்சர் 1 வரும். சோ இது 2ஐயும் தாண்டி வேற ஏதாவது இலக்கங்களால பிரிச்சா மீதி இல்லாம, தசம் இல்லாம நமக்கு ஆன்சர் வருமாக இருந்தா அது வந்துட்டு ஒரு முதன்மை எண்ணாக இருக்காது. உதாரணமா 6 2ஆல பிரிங்க. 2ஆல பிரிச்சீங்க அப்படின்னு சொன்னா ஆன்சர் 3 வரும். அதே மாதிரி 6 3ஆல பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா ஆன்சர் 2 வரும். சோ வந்துட்டு இப்படி வேற எந்த இலக்கங்களாலையும் பிரிபடக்கூடாத ஒரு இலக்கம். அப்படி பிரிபட்டுச்சுன்னு சொன்னா அது வந்துட்டு முதன்மை எண்ணாக இருக்காது. இந்த 2 இலக்கங்களாலையும் மட்டும்தான், ஒன்றாலையும் அதே இலக்கத்தாலையும் பிரிபட்டா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு ஆன்சர் வருமா இருந்தா அது ஒரு முதன்மை எண்ணாக இருக்கும். அல்லது வந்துட்டு நீங்க இந்த காரணிகள் பயன்படுத்தி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொன்னா
ஒன்றா 6ஆல பெருக்கலாம், அதே மாதிரி 2 3ஆல பெருக்கலாம். ஸோ 1 2 3 4 வகையான வித்தியாசமான நம்பர்கள் இருக்குது. அப்ப இதுக்கு 4 காரணிகள் இருக்குதுங்கிறதுனால இது வந்துட்டு ஒரு முதன்மை எண்ணாக இருக்காது. இப்ப இப்படியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 1 வந்துட்டு முதன்மை எண்ணாக இருக்காது. ஸோ 1 வராது. 2 எடுத்தோம்னு சொன்னா அது ஒரு முதன்மை எண். 3 எடுத்தோம்னு சொன்னா ஒரு முதன்மை எண். 4 எடுத்தோம்னு சொன்னா ஒரு முதன்மை எண்ணாக இருக்காது. ஏன்னா 2 தர 2ஆல பெருக்கினாலும் 4 வரும். அதனால 4 வந்துட்டு ஒரு முதன்மை எண் கிடையாது. அதே மாதிரி 5 எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு முதன்மை எண். 5 நம்ம ஆன்சர் அடுக்கணும் அப்படின்னு சொன்னா 1 தர 5 இதை தவிர வேற எந்த முறையிலையும் நாம இதை எழுத முடியாது. அப்ப 2 காரணிகள் மட்டும்தான் இருக்குது. இதை மாத்தி நாம எழுதினாலும் அதுவும் ஒன்றா தான் இருக்க போகுது. 5 தர 1 அப்படி எழுதினாலும் 5 தான் வரப்போகுது. ஆனா காரணிகள் வந்துட்டு 2 காரணிகள் தான். 1ம் 5ம் 2 இலக்கங்கள் தான் மாறி மாறி வருது. 2 காரணிகள் தான் இருக்கு. சோ வந்துட்டு 5 ஒரு முதன்மை எண்ணாக இருக்கும். 6 எடுத்துக்கோங்க. 6 எடுத்தோம் அப்படின்னு சொன்னா இந்த கண்டுபிடிச்சிருக்கோம். 1 தர 6 2 தர 3 மொத்தம் 4 காரணிகள் இருக்கிறதுனால இது வந்துட்டு ஒரு முதன்மை எண்ணாக இருக்காது. 7 எடுத்தோம் அப்படின்னு சொன்னா 7 வந்துட்டு ஒரு முதன்மை எண்ணாக இருக்கும். 1 தர 7 தவிர வேற எந்த இலக்கங்களாலையும் வந்துட்டு 7 நாம ஃபைன் பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. சோ 2 காரணிகளோட 7 வந்துட்டு ஒரு முதன்மை எண்ணாக இருக்கும். 8 எடுத்துக்கோங்க. 2 தர 4 1 தர 8 எழுதலாம், 2 தர 4 எழுதலாம். சோ இதுக்கும் வந்துட்டு 4 காரணிகள் இருக்கிறதுனால இதுவும் வந்துட்டு ஒரு முதன்மை எண் கிடையாது. 9 எடுத்துக்கோங்க. 1 தர 9 எழுதலாம், எல்லா இலக்கங்களையும் எழுதுற மாதிரி. அதே மாதிரி 3 தர 3 அப்படின்னு சொல்லி எழுதலாம். 1 தர 9 எழுதலாம், 3 தர 3 அப்படின்னு சொல்லி எழுதலாம். சோ வந்துட்டு இதுக்கும் 1 2 3 காரணிகள் இருக்கிறதுனால இதுவும் வந்துட்டு ஒரு முதன்மை எண்ணாக இருக்காது. 10 எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா 1 தர 10 அப்படின்னு எழுதுவோம். அதே மாதிரி 2 தர 5 அப்படின்னு எழுதலாம். சோ இதுக்கு வந்துட்டு 1 2 3 4 காரணிகள் இருக்கிறதுனால இதுவும் வந்துட்டு ஒரு முதன்மை எண்ணாக இருக்காது. இப்படித்தான் முதன்மை எண்களை கண்டுபிடிப்போம். சோ நம்ம பிரிச்சு பார்ப்போம் என்னென்ன இலக்கங்களால பெருக்கினா அது வந்துட்டு வருமோ அந்த காரணிகளை யூஸ் பண்ணி 2 காரணிகள் இருந்தா அது ஒரு முதன்மை எண்ணாக இருக்கு. ஓகே, அடுத்தது வந்துட்டு நாம பார்க்க போறது முக்கோண எண்கள். 2 அடுத்துள்ள எண்களை பெருக்கி அதை 2ஆல பிரிக்கிறதுனால வந்துட்டு வாரதுதான் வந்துட்டு முக்கோண எண் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமா வந்துட்டு 4வது முக்கோண எண்ணை கண்டுபிடிக்க போறீங்க. 4வது முக்கோண எண்ணை கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு சொன்னா நாம கண்டுபிடிக்க போற முக்கோண எண்ணை வந்துட்டு அதுக்கு அடுத்த உள்ள இலக்கத்தால பெருக்கி அதை வந்துட்டு 2ஆல பிரிக்கணும். 4வது முக்கோண எண்ணை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா 4 தர அடுத்த இலக்கம் 5 அதால பெருக்கி 2ஆல பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆன்சர் வந்துட்டு 10 வரும். 4 20 20 இங்க 2 10 வரப்போகுது. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் பார்ப்போம். சோ வந்துட்டு 6வது முக்கோணம் என்ன கண்டுபிடிக்க போறோம். 6வது முக்கோணம் என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொன்னா 6க்கு அடுத்து உள்ள இலக்கம் 6 தர 7 அது 2ஆல பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா இதுக்கு வந்துட்டு 6 தர 7 42 42 2 பிரிச்சா 21 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வரப்போகுது. சோ 6வது முக்கோண எண் வந்துட்டு 21 இருக்கும். சோ உங்கள்கிட்ட வந்துட்டு எத்தனையாவது முக்கோண எண்ணை கண்டுபிடிக்க சொல்றாங்களோ அந்த முக்கோண எண்ணுக்கு அடுத்த இலக்கத்தால பெருக்கி அதை வந்துட்டு 2ஆல பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்குரிய ஆன்சர் கிடைக்கும். சோ வந்துட்டு நீங்க எண்கோளங்கள்ல வர எண் சமன்பாடு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா எண் இப்ப நீங்க காண போற உறுப்பு வந்துட்டு எத்தனையாவது முக்கோண எண்ணை காண போறீங்களோ அந்த முக்கோண எண்ணை n+1 அதாவது அந்த முக்கோண எண்ணோட ஒன்றை கூட்டி வாரத்தால பெருக்கி அதை 2ஆல பிரிச்சீங்கன்னா சரி. உதாரணமா இப்ப எண் வந்துட்டு 6வது முக்கோண எண்ணை காண சொன்னா எண் வந்துட்டு 6 இருக்க போகுது. அதே மாதிரி n+1 6ஓட ஒன்றை கூட்டினா வர 7 இருக்க போகுது. அதை 2ஆல பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா 21ங்கிற ஆன்சர் வரப்போகுது. உதாரணமா 10வது முக்கோண எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா சாரி 10 அதுக்கு அடுத்த இலக்கம் என்னங்கிறது நம்ம கிட்ட கேட்டிருக்கிற 10வது இலக்கம். சோ 10 தர அந்த எண்ணோட ஒன்றை கூட்டி வருது 11 அதை வந்துட்டு 2ஆல பிரிப்போம். 10 தர 11 110 அறிய போகுது. 110 2ஆல பிரிச்சா 55 வரப்போகுது. சோ இப்படித்தான் முக்கோண எண்ணை வந்துட்டு ஃபைன் பண்ணுவோம். இந்த மாதிரி கேட்கிற முக்கோண எண் 10வது முக்கோண எண் கேட்டா அதோட ஒன்றை கூட்டி அடுத்த நம்பரால பெருக்கி அவரை வந்துட்டு 2ஆல பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம முக்கோண எண்ணை ஃபைன் பண்ணிக்கொள்ள முடியும். சோ வந்துட்டு லாஸ்ட் சாப்டர் சதுர எண்கள் வெரி ஈஸியான விஷயம். ஒரு சதுர எண் காணணும் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட கேட்கிற சதுர எண் நம்ம கிட்ட கேட்கிற இத்தனையாவது சதுர எண் சொல்லி கேட்பாங்க இல்லையா, அந்த நம்பரை வந்துட்டு அதே இலக்கத்தால பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு ஒரு சதுர எண் ஆயிடும். இப்போ முதலாவது சதுர எண் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதலாவது சதுர எண் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 தர 1 அந்த இலக்கத்தை அதே இலக்கத்தால பிரிக்கினா வரதான் சதுர எண்ணா இருக்க போகுது. அப்ப 2வது சதுர எண் 2 2ஆலே பிரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா
4 வரப்போகுது. இப்போ உதாரணமா 5வது சதுர எண்ணை பார்த்தீங்கன்னு சொன்னா 5 தர 5 25. 5வது சதுர எண் வந்துட்டு 25 இருக்க போகுது. உங்கள்ட்ட என்ன சதுர எண் கேட்காங்களோ அந்த எண்ணை அதே எண்ணால பெருக்கினீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு உங்களுக்கான சதுர எண் கிடைக்கும். 10வது சதுர எண்ணுன்னு சொல்லி கேட்காங்க. ஸோ 10வது சதுர எண் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா 10வது சதுர எண் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா 10 10ஆல பெருக்கி கொடுத்தீங்கன்னா சரி, 10 10ஆல பெருக்கினீங்கன்னா 100 வரப்போகுது. ஸோ இப்படித்தான் வந்துட்டு சதுர எண் காணுவோம். எண்கோளங்களினுடைய வாய்ப்பாட்டுல வந்துட்டு இதை வந்துட்டு எண் வர்க்கம் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அதாவது நீங்க காண போற சதுர எண்ணை அதே எண்ணால பெருக்குங்க. எண் வர்க்கம் மீன்ஸ் எண் தர எண் என்ன எண்ணாலேயே பெருக்குங்க. 10வது சதுர எண் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா 10 10ஆலேயே பெருக்குங்க. என்னங்கிறது நம்ம கிட்ட கேட்கிற கேள்விக்கானது. இப்ப உதாரணமா 8வது சதுர எண் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னா எண் தர எண் நம்மகிட்ட கேட்கிற எண் வந்துட்டு எண்ணினுடைய பெருமானம் 8. அதை வந்துட்டு அதே இதால பெருக்கிறோம். 8 தர 8 சமன் 64. ஓகே. ஸோ நம்ம முதன்மை எண்கள்னா என்ன, முக்கோண எண்கள்னா என்ன, சதுர எண்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி 3 வகையான எண்களையும் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் வந்துட்டு உங்களை